வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அட்டல் இனோவேஷன் மிஷன் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சி மூலிமா எல்லா அட்டல் லேபையும் வந்து அசஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. அதில் என்னெல்லாம் விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மெயில் என்னைக்கு அனுப்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 15, 2023 அன்னைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, engagement of an external agency to conduct assessment of Atal Tinkering Labs all across India. இந்தியா ஃபுல்லாக கவர்மெண்ட் வந்து ஒரு தனி ஏஜென்சியை, அந்த ஏஜென்சி யார் என்னன்றதை அவங்க மென்ஷன் பண்ணல, ஒரு ஏஜென்சியை ஹையர் பண்ணியிருக்காங்க ஆர் ஆன்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஏஜென்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அட்டல் டிங்கரிங் லேபையும் அசஸ் பண்ண போகிறாங்க. என்ன அசஸ்மெண்ட் பண்ண போகிறாங்கன்றதை பார்க்கலாம். டியர் பிரின்சிபல் ATL இன்சார்ஜ், a gentle reminder that AIM NITI AAYOG has engaged an external agency to conduct assessment of Atal Tinkering Labs all across India. The objectives of the assessment are to evaluate the fund utilization, compliance and performance of the funded ATLs. ஸோ இந்த எக்ஸ்டர்னல் ஏஜென்சி வந்து என்ன எவாலுவேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபண்டு, அதாவது 12 லட்ச ரூபா நீங்கள் வாங்கிக்கிறீங்க இல்லையா, அதை கைட்லைன்ஸ் படி ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கீங்களா. செகண்ட், கம்ப்ளையன்ஸ்னால் டாக்குமெண்டேஷன் எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா, ஆன் டைமில் பண்ணியிருக்கீங்களா. தேர்ட், பர்ஃபார்மன்ஸ். இந்த பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் எவ்வளோ கிளாஸ் எடுத்திருக்கீங்க, எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது பேட்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா, காம்படிஷன் நடத்துறீங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள். டு கேரி அவுட் த above mentioned objectives, the external agency team would initiate a secondary analysis of the monthly reporting on the dashboard, procurement through GEM, submission of utilization certificate, etc. அதாவது இந்த 3 விஷயங்களை தாண்டி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா என்னெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னா, மந்த்லி ரிப்போர்ட், அதாவது ATL டேஷ்போர்ட், அதோட டீட்டெயில்ஸ். செகண்ட், ப்ரொக்யூர்மெண்ட் த்ரூ ஜெம், நீங்கள் பேக்கேஜஸ், அட்டல் பேக்கேஜ் 1, 2, 3, 4 இதெல்லாம் ஜெம் மூலிமா வாங்கியிருக்கீங்களா. சப்மிஷன் ஆஃப் யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட், UC, அதாவது நீங்கள் வாங்கின ஃபண்டுக்கு எவ்ரி 6 months ஆர் எவ்ரி இயர் வந்து எவ்வளோ ஃபண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஃபண்டு பேலன்ஸ் இருக்குன்றதை சப்மிட் பண்ணியிருக்கீங்களா. In this regard, it is suggested that all schools ensure compliance to guidelines established by AIM NITI AAYOG for effective implementation of the Atal Tinkering Lab. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நீங்கள் ப்ராப்பராக பண்ணியிருக்கீங்களா இல்லையான்றது இந்த எக்ஸ்டர்னல் ஏஜென்சி AIM NITI AAYOGக்கு சர்டிஃபை பண்ணுவாங்க. இந்த அட்டல் எல்லாம் ஒழுங்காக பண்ணியிருக்காங்க, இந்த அட்டல் இவ்வளோ ஒழுங்காக பண்ணியிருக்காங்க, இது சரியாக பண்ணல, இந்த அட்டல் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கூலுக்கும் இந்த ரிப்போர்ட் வந்து பண்ண போகிறாங்க. I would like to bring to your immediate attention the importance of certain essential compliance activities to be mandatorily complied with by the principals, ATL incharges for the smooth running of the ATL at your school. ஸோ அடுத்தடுத்து ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 4 பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியமாக பிரின்சிபல் அட்டல் இன்சார்ஜஸ் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், it is mandatory that the utilization certificate of your ATL expenses are uploaded in the ATL UC document portal at end of every financial year. A utilization certificate needs to be generated incorporating all the ATL related expenditure details for every financial year immediately for schools which receive Tranche 1 for a year or more and uploaded on the UC document portal duly signed and stamped by the principal/auditor. அதுக்கான லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யூசியை பற்றி நாங்கள் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அந்த வீடியோஸ் நீங்கள் போய் பாருங்கள். இந்த யூசி நீங்கள் எவ்ரி ஃபினான்ஷியல் இயரை சப்மிட் பண்ணியிருக்கணும், ப்ராப்பராக இது நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கணும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் இது உங்களுக்கு ஃபண்டு வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சால் நீங்கள் சப்மிட் பண்ணணும். உங்களுக்கு மோர் தென் 1 year ஆயிடுச்சு ஃபண்டு வந்து அப்படின்னா நீங்கள் Tranche 2க்கு அப்ளை பண்ணியிருக்கணும். Tranche 1 நீங்கள் வாங்கி 1 year ஆயிருந்தீங்கன்னா இந்த யூசி நீங்கள் பண்ணாமல் இருந்துக்கவே கூடாது. அது நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. If you have utilized 80% or more of your first tranche, please apply for the subsequent tranche in the Tranche 2 portal அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ 80%னா உங்களுக்கு 12 லட்ச ரூபா வந்திருக்கும். 12 லட்ச ரூபாவோட 80% நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. 12 நம்ம 2ஆக பிரிக்கணும். 10 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா. 10 லட்ச ரூபாயில நீங்கள் 80% முடிச்சிருக்கணும், 2 லட்ச ரூபாயில 80% முடிச்சிருக்கணும். ஸோ உங்கள் பேலன்ஸ் 40,000 ரூபாய்க்கு கீழே இருக்குது அப்படின்னா நீங்கள் Tranche 2க்கு அப்ளை பண்ணியிருக்கணும். செகண்ட் பாயிண்ட், ஆல் ATLs must fill my ATL dashboard fully and comprehensively immediately. My ATL dashboard has been developed for
filling up the details by the schools and submitting their monthly reports. It is mandatory for all schools to fill the details on dashboard as per ATL application establishment guidelines. Bracketல Memorandum of Agreement between schools and NITI AAYOG 4.3 subheading 3 அதுக்கும் லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கான ATL டேஷ்போர்ட் நீங்கள் மாதம் ஃபில் பண்ணியிருக்கணும். நடுவில் சில ஸ்கூல்ஸுக்கு லாகின் ஆகலை, சில ஸ்கூல்ஸுக்கு வந்து ATL டேஷ்போர்ட் லாகின் ஆகுது ஆனால் மந்த்ஸ் காட்ட மாட்டேங்குது, நடுவில் சில நாள் ATL டேஷ்போர்ட் ஒர்க்கே ஆகலை, இதெல்லாம் இஷ்யூஸ் இருக்குது. ஆனால் எப்பப்பெல்லாம் ஒர்க் ஆச்சோ அப்போல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கணும். அப்படி எதுவுமே நீங்கள் பண்ணலைன்னா இப்போ உடனே நீங்கள் பண்ணியே ஆகணும். ஸோ நார்மலி ATL டேஷ்போர்ட் ஒரு மாதம்னா, இப்போ ஜான்வரி அப்படின்னா February 5 நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கணும். சப்போஸ் அந்த 5 வந்து நீங்கள் ஒர்க்கிங் டேவாக இல்லைன்னா 4 பண்ணியிருக்கணும். அது லீவு சார் 6 பண்ணலாமான்றது கேட்கக்கூடாது. 5 லீவுனா 4 பண்ணியிருக்கணும். 4 5 லீவுனா 3 2 நீங்கள் பண்ணியிருக்கணும். தேர்ட் பாயிண்ட், all purchases of ATL equipment must only be through GEM and not directly from any vendor. நீங்கள் ATLக்கான எக்யூப்மெண்ட் வாங்குறீங்களா, அந்த பேக்கேஜஸ் 1 2 3 4 இது வந்து நீங்கள் GEM மூலயமா மட்டும்தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. GEM மூலயமா வாங்காமல் டேரெக்டாக எந்த வெண்டர்கிட்டையும் நீங்கள் இந்த ATL எக்யூப்மெண்ட் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் பாயிண்ட், failure to establish an operational ATL within 6 months of receiving the grant and non-utilization of the grant amount for the ATL operationalization will be considered as non-compliance by the school, and the ATL grant may have to be refunded under these circumstances based on audit or third party assessment. ஸோ உங்களுக்கு ஃபண்டு வந்து 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் ATL லேபை ஃபுல்லாக ரெடியாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். அப்படி நீங்கள் பண்ணல அப்படின்னா அது வந்து நான் கம்ப்ளைண்ட்ஸ் எடுத்துப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபண்டை ப்ராப்பராக யூஸ் பண்ணல, இல்லை பாதி ஃபண்ட் யூஸ் பண்ணிவிட்டு மீதி அப்படியே வச்சுருக்கீங்கனாலும் அது வந்து நான் கம்ப்ளைண்ட்ஸ் எடுத்துப்பாங்க. அப்படி இது நான் கம்ப்ளைண்ட்ஸ்னு அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அடுத்த ஸ்டெப் வந்து நீங்கள் வாங்கின கிராண்ட்டை வட்டியோடு திருப்பி கொடுங்க அப்படின்றது தான். ஏற்கனவே இந்த நிறைய ஸ்கூல்ஸுக்கு வந்து நீங்கள் வட்டியோடு திருப்பி கொடுங்கன்னு சொல்லி லெட்டர் அனுப்பிச்சிட்டாங்க. அதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை போய் பாருங்கள். If you are non-compliant in any of the above counts, please take the necessary steps latest by tomorrow 14th March. மெயில் நமக்கு ரீச் ஆனதே 15th, இவங்க 14th சொல்லியிருக்காங்க. இட்ஸ் ஓகே, பட் March 31 நீங்கள் முடிக்கணும். We are confident you will respond well to our request அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மொத்த மெயிலில் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வார்னிங், ப்ரிகாஷன், நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். உடனே நீங்கள் ஸ்டெப் எடுத்தே ஆகணும். அப்படி நீங்கள் இப்போயும் எடுக்கலை அப்படின்னா உங்களுக்கு ஃபண்டு திருப்பி கொடுங்கன்னு லெட்டர் வரும். அந்த லெட்டருக்கும் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா they may take legal action against your school. ஏன்னா நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறது உங்கள் லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் பாடி இல்லை, இது டைரெக்டாக டெல்லியிலேருந்து அவங்க எல்லாமே பண்ணுறதுனால they might take immediate action to a lot of things. ஸோ இது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கோங்க. உடனே உங்கள் ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணி PFMS போர்ட்டல் இப்போ வந்து ஒர்க் ஆகலை, அதுக்கும் ஒரு வே இருக்குது. அது என்னன்றதை எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா we can help you. நீங்கள் சீக்கிரமாக இந்த டாக்குமெண்டேஷன் ப்ராசஸை முடித்து இந்த பிரச்சனை எதுவும் வராமல் தடுத்துக்கோங்க. ஆல்ரெடி உங்களுக்கு லெட்டர் வந்துருச்சு அப்படின்னா இம்மீடியட்டாக அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். இங்கே ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியும், உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புங்க. நேம், ஸ்கூல் நேம், உங்களோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்றது அனுப்புங்க. வீல் ஹெல்ப் யூ டு கெட் திஸ் சார்ட்டட். ஓரளவுக்கு எங்களால் ஹெல்ப் பண்ண முடியும். நீங்கள் ரொம்ப எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ட்ரை பண்ணுறோம், ஆனால் we cannot promise anything. பட் நீங்கள் ஒரு ஏர்லி ஸ்டேஜில் தான் இருக்கீங்க, ஃபண்டு வந்து நாங்கள் ஓரளவுக்கு பண்ணிட்டோம், ஒரு பாதியில் நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா we can help you. ஸோ ப்ளீஸ் டூ கெட் இன் டச் வித் us in this வாட்ஸ்அப் நம்பர். இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச மற்ற ATLஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நிறைய ஸ்கூல்ஸுக்கு இதை பற்றி அவேராக இல்லாமல் இருக்காங்க. பழைய HM பண்ணாங்க, இல்லை இன்சார்ஜை மாறிட்டே இருந்திருக்காங்க, மேனேஜ்மெண்ட் மாறிட்டாங்க, எங்களுக்கு இதை பற்றி தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க. பட் ஆஸ் பர் MOU நீங்கள் சைன் பண்ணிருக்கிறது யார் கரண்ட்டாக பிரின்சிபலாக இருக்காங்களோ அவங்க தான் பொறுப்பு. ஸோ பிரின்சிபல் ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தால் மேனேஜ்மெண்ட் தான் பொறுப்பு. ஸோ ப்ளீஸ் டேக் நெசசரி ஸ்டெப்ஸ். தேங்க்யூ.